இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சிறுவதிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்தில் பிறந்தவள். பிரபு திருமணம் ஹிந்துவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ரொம்ப பாடுகள் தொல்லைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் கணவர்கிட்ட கேட்டு ஆலயத்துக்கு போன பிறகு கர்த்தர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகாமவே இருந்தேன். திருப்பி ஆலயத்துக்கு போய்கிட்டு நல்லா கர்த்தர் இருக்கும்போது திடீர்னு அட்டாக் வந்துச்சு. அட்டாக்கு வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப அழுது செத்துருமோன்னு பயந்து இருக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினாங்க. நீங்கள் பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன்னு. அப்போ எனக்கு ஓப்பன் சர்ச்சு தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் அழுது ஜெபிக்கும்போது இரவு நேரத்தில் கர்த்தருடைய கரம் என் தலைமையில் பட்டவுடனே மறுநாள் காலையில் ஆஞ்சோலையே முடிச்சிடுவோம், ஓப்பன் சர்ச்சுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்து கர்த்தர் விதமாக பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு. அட்டாக்கு வரும்போது அரண்ராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்களும் முடியாதுன்னு சொல்லி மதுரைக்கு அனுப்புனாங்க. மதுரையிலையும் போய் ஓப்பன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் குடும்பமாக இருந்து ஜெபித்தோம். ஜெபிக்கும்போது கர்த்தர் இரவு நேரத்தில் அவருடைய கரம் என் தலைமையில் பட்டு எனக்கு அற்புத சுகமாக ஆஞ்சோலே எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. திருப்பி நான் சர்ச்சுக்கு என் கணவர் ஜெபிச்சு தான் சர்ச்சுக்கு போகலான்னு அவங்களும் சொன்னாங்க. அதேமாரி 3 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஜெபிச்சு நல்ல படிப்பு கொடுத்தாங்க. படிப்பில் கொஞ்சம் கம்மியாக பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் நான் ஜெபத்திலே பிள்ளைங்களை நடத்தி ஜெபத்து மூலமாகவே என் பிள்ளைங்க நல்லா படித்து சென்னையில் வேலை பார்க்காங்க. எல்லாமே ஜெபத்தினாலே தான் கர்த்தர் கொண்டு வந்தாங்க. ஆனால் கணவர் ரசிக்கப்படலை. அவங்க ஹிந்து சாமியை தான் கும்பிட்டு அவங்க வருவாங்க. பிள்ளைங்களும் அதுவே தான் வந்துக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பி பிள்ளைங்களும் சர்ச்சுக்கு வர அப்படியெல்லாம் ஜெபம் மூலமாகவே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அவங்களையும் கர்த்தர் அப்புறம் குடும்ப ஆசீர்வாதமாக ஜெபம் மூலமாகவே குடும்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், வேற எந்த தெய்வமே கிடையாது. அதுக்கு பிறகு கணவர் வெளிநாட்டுக்கு நிறைய நாளாக போன தடங்கள் வந்தது. அப்போ டிவி பார்த்துருக்கும்போது மோகன்லாசஸ் ஐயா பேசினாங்க, அற்புதம் நடக்கும், கணவன் மனைவி கை கொடுத்து ஜெபிங்கன்னு. அப்போ ஐயா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் கணவரும் நானும் கை கொடுத்து ஜெபிச்சு கொஞ்ச நாளையிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால விசா வந்து அது மூலமாக கர்த்தருடைய ஜெபத்தினாலே அவங்க ஃபாரின் போனாங்க. அதுவும் கர்த்தர் அற்புதமாக எங்களுக்கு தந்தாங்க. அதுவும் ஜெபத்தினால தான் நடந்தது. அப்புறம் தேவனின் ஜெபத்தினாலே எங்கள் வீடு கட்டிட்டு இருக்கும்போதே நிறைய தடங்கள் ஒரு 2 வருஷமா அப்படியே போட்டோம். திருப்பி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு கர்த்தர் நல்ல ஒரு வீட்டையும் ஜெபத்தினால கட்டி முடிக்க கிருபை செஞ்சாங்க. ஜெபிச்சு கொண்டிருக்கு. இதையும் கர்த்தர் எங்களுக்கு நடத்திட்டார். எங்களுக்கு நடக்கணும், சுரேஷ்க்கு வேலை கிடைக்கணும், இது ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தீங்க. அப்புறம் ஆண்டவருக்குள்ள எப்படி ஆயத்தமானீங்க? இன்னும் ஆண்டவருக்குள்ள சத்தியத்தை கேட்டுக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு வந்தது நடந்தது. அதுக்குரிய வளர்ச்சி வளர்ந்துக்கணும். ஆவிக்குள்ள வளர்ச்சி வளர்ச்சி தரணும். கர்த்தருக்கு ஒரு நாள் இருந்துட்டோம். உள்ள நாள் வரை கர்த்தரோடு வைக்கணும். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆட்சி பண்ணதுக்காக நன்றி.